கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் கடினமான பாதையில் செல்லும் போது அவர்களுக்கு ஆறுதலாக கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த நாளிலே கடினமான வனாந்தர யாத்திரை, எப்பக்கமும் நெருக்கமான யாத்திரை வழியாக நீங்கள் ஒருவேளை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அவர் கோணலும் மாறுபாடுமான இந்த பூமியிலே உங்களோடு கூட இருந்து உங்கள் கரத்தை பிடித்து அவர் நடத்துவார். உங்கள் கண்ணீரை மாற்றுவார். உங்கள் துக்கங்களை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். இந்த நாளிலே நீங்கள் போகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். வேலை ஸ்தலங்களிலே உயர் அதிகாரி இடத்திலே பேச சில காரியங்களை ஆலோசிக்க தயங்குகிறீர்களா? இன்றைக்கு தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். ஊழிய பாதையிலே கர்த்தருக்காக சில கடினமான பாதையை இந்த நாளிலே தெரிந்தெடுத்திருக்கிறீர்களா? நிச்சயமாக கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று ஒரு வெற்றியை காண அனுக்கிரகம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று தேவ மனிதனோடு வாக்கு பண்ணின தேவன், இன்றைக்கு உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த வாக்கை ஆசீர்வாதமாக கொடுக்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக சென்று வழியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார் என்று இந்த நாளின் முடிவிலே சாட்சிகளை கேட்க அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.